அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 1. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே. இந்த கதையை சொல்லப்போகும் நான் சுகந்தி. பம்பாய் தாகூர் எக்ஸ்பிரஸில் தன் இருப்பிடத்தை தேடி அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். தனது இருக்கையின் கீழே கையில் இருந்த பெட்டியை தள்ளிவிட்டான். சார், யாரோ கூப்பிடுகிறார்கள். நரேந்திரன் நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு கீழ் பர்த்து போலிருக்கு, தயவு செய்து ஒரு உதவி செய்ய முடியுமா? எதிரே அமர்ந்திருந்த தடித்த மனிதர் தெளிவான ஆங்கிலத்தில் கேட்டார். நரேந்திரன் சொல்லுங்க என்றான் தமிழில். தடித்த மனிதர் முகத்தில் புன்னகை. சொந்த மொழியை கேட்கும் பொழுதுதான் என்ன ஆனந்தம். என் மனைவிக்கு மேல் பர்த்து போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, ஏற முடியல. தமிழில் சிநேக பாவத்துடன் கூறியபடி புன்னகைத்தார். கவலைப்படாதீங்க, மாற்றிக்கிறேன், நான் மேல் பர்த்துக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். நன்றி. நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பினார். பேரனை அணைத்தபடி அமர்ந்திருந்த மனைவி பக்கம் திரும்பி அவர் சரின்னுட்டாரு. நீ கீழ்பர்த்திலேயே தூங்கலாம் என்றார். கவலை விட்டது. எனக்கும் கவலை விட்டது. மனதிற்குள் எண்ணியபடி பெட்டியை எடுத்து மேல் பர்த்தில் வைத்தான். தோல் பையை கவனத்துடன் தொட்டு பார்த்து கொண்டான். மடியில் கனம் என்றால் வழியில் பயம் என்று சும்மாவா சொல்லுகிறார்கள்? அந்த பெட்டியில் உள்ள சக பயணிகள் அத்தனை பேருமே அவனை தோல் பையில் உள்ள வைரப்பிள்ளையாரை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு பிரம்மை. இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மேல் பர்த்தில் ஏறி படுத்துவிட்டால் போதும் என்று இருந்தது அவனுக்கு. பாட்டி பாட்டி, ரயில் குகைக்குள் போகும்னு சொன்னியே, எப்போ போகும்? பேரன் அரிக்க துவங்கினான். பாட்டி அவனை உற்று பார்த்தாள். 5 வயசுக்குள்ள உலக அறிவெல்லாம் குழந்தை மண்டக்குள்ளே திணிக்க ஆத்திரப்பட்டே. அதுதான் கணவர் கேலி செய்தார். அதுக்காக குகைக்குள்ளே போற சிங்கம் மாதிரி உரிமிக்கிட்டே இருக்கானே. கடுகடுத்தாள் மனைவி. பக்கத்தில் இருந்த வாலிபன் ஒரு புத்தகத்தை பிரித்து கொண்டான். அருகில் இருந்த அவனது நண்பன், என்னது வயிறு பசிக்குது, சாப்பிடாமா கண்ணா பின்னா புத்தகத்தை படிச்சிட்டு என்று கிண்டல் செய்தான். செவிக்குணவு இல்லாத போதுதான் ஈயப்படும்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு வயிறுக்கு. வள்ளுவர் சொன்னது இந்த புத்தகத்துக்கு இல்லப்பா. நண்பன் கூறியதும் புத்தக பிரியன் சிரித்தான். நிறுத்தம் வரணும் சாப்பாட்டுக்கு, அதுக்குள்ள ஏன் பசி பசின்னு பறக்கிற? சிகரெட் வேணுமா? புத்தகக்காரன் கேட்டான். இப்ப ஏதாச்சும் வேணும், நண்பன் பிடிவாதமாக கூறினான். நரேந்திரன் வயிற்றையும் பசி சுருட்டியது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். பிஸ்கட் வறுவல் வண்டிக்காரன் அருகில் நின்று கொண்டிருந்தான். கையை நீட்டி 2 பொட்டலங்களை வாங்கி பத்திரப்படுத்தினான். சில நொடிகளில் வண்டி நகரத் துவங்கியது. அலைமோதி கொண்டிருந்த பிளாட்பாரம் மனித கும்பலிடமிருந்து வண்டி வேகம் பிடிக்க துவங்கியது. வறுவல் பொட்டலத்தை காலி செய்துவிட்டு மேல் பர்த்தில் தாவி ஏறிவிட்டான் நரேந்திரன். தோல் பையிலிருந்த பிஸ்கட் குப்பி தண்ணீரை பருகிவிட்டு தாகத்தை தணித்தான். இடது கையால் மெல்ல பையினுள்ளே துழாவி அந்த பொட்டலத்தை தொட்டு பார்த்து திருப்தி அடைந்தான். கண்களை மூடி சிறிது களைப்பார நினைத்தான். மனம் இளைப்பார மறுத்தது. பாட்டி, அம்மா ஸ்டேஷனுக்கு வருவாங்களா? குழந்தையினுடைய மழலை சீரென நெஞ்சை தாக்கியது. அவனது அம்மா வராத இடத்துக்கெல்லாம் போய்விட்டாள். அம்மாவின் நினைப்பு நெஞ்சை அடைத்தது. அழைப்பு மணியை ஒரு முறை அழுத்தினதும் நரேந்திரன் என்றபடி அன்பு தழைக்க அழைக்கும் குரலை இனி கேட்க முடியுமா? ரோஜா வண்ண நூல் சேலை, சிவப்பு தோடு, முன்புறம் முழுதும் நரைத்த மூக்கு கண்ணாடி, பளபளக்க நின்ற சுத்தமான மெலிந்த உருவம் இனி மீண்டும் தோன்றுமா? இல்லையம்மா, செத்து சாம்பலாகவில்லை. அவள் அதே அன்பின் உருவமாக இருக்கிறாள். அம்மா, நீ சாகவில்லை. அது பொய் பொய். மனம் அலறியது.
அம்மா சாதம் ஊற்றாப்புல நீ எனக்கு ஊட்டு பாட்டி. ரயிலின் கடகட சத்தத்தை மீறி குழந்தையின் மழலை கேட்ட பொழுது நெஞ்சிலே ஒரு வேதனை. 25 வருடங்கள் அவனும் அம்மாவின் பிள்ளையாகவேதான் வளர்ந்தான். அம்மா இறப்பதற்கு சில நாள் முன்பு கூட சமையலறையில் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்தான். கையை கழுவிக்கல, வாயில போட்டுருங்க அந்த பலகாரத்தை என்று விளையாடிய போது அம்மா நீ இன்னும் குழந்தடா என்று சினுங்கினாள். அப்போது அவள் முகத்தில் வழிந்த பெருமையை மீண்டும் காண முடியுமா? கண் இமையோரத்தில் நீர் சுட்டது. ஆண் பிள்ளை அழலாமா என்று அம்மாவின் குரல் காதருகில் கேட்பது போலிருந்தது. குகை வருது, குகை வருது. குழந்தை கிரீச்சிட்டான். தடக் தடக் என்று முழங்கியபடி வண்டி வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் மறைந்தது. அடச்ச சமயம் பார்த்து என்று அழுத்தபடி புத்தகத்தை மூடினான் புத்தகப்பிரியன். ரொம்பவும் சுவாரஸ்யமான பகுதியோ? நண்பன் சீண்டினான். இல்லை, துப்பறியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வராரு. சமயம் பார்த்து இருட்டு. ஏண்டா இந்த கன்றாவையெல்லாம் படிக்கிற? இவங்க கதையா எழுதுறாங்க? கொலை தான் எழுதுறாங்க, கொலை தான் பண்ணுறாங்க. ஆமாம், உன்னுடைய அபிமான கதாசிரியரை சும்மா குடும்ப கதைன்னு வீட்டையே சுற்றி வராங்க. அதை படிச்சுட்டு நீ மட்டும் கண் கலங்கலாம். அதில் உண்மையான வாழ்க்கை சம்பவம் இருக்கே. இதில் கொலை இருக்குது, போலீஸ் இருக்குது. சரி சரி, இப்போ வெளிச்சம் இருக்குது, பேசாமல் இரு அப்படின்னு சொன்னான் அந்த புத்தக பிரியன். இதுக்கப்புறம் தான் கதை சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வெளிச்சமா? நரேந்திரனது வருங்காலம் ஒரே இருளில் மூழ்கி கிடக்கிறதே. அம்மா இனி பிழைக்க மாட்டாள் என டாக்டர்கள் கைவிட்ட பொழுது அவளை அவன் வீட்டிலேயே வைத்து கவனித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் அம்மா தெளிவுடன் விழித்து கொண்டாள். நரேன், இன்னும் நீ தூங்கலியா? தாயின் அன்பான குரல் அவனை திடுக்கிட செய்தது. இல்லையம்மா. அப்போ ஒரு காரியம் செய். என் தலையணையை அடியில் ஒரு சாவி கொத்து இருக்கு. எடு. அந்த அலமாரியை திற. அதில் அடித்தட்டில் ஒரு நகை பெட்டி இருக்கு. அதில் வேற எதுவும் இல்லை, ஒரே ஒரு பொட்டலம் இருக்கு. அதை எடுத்துட்டு வா என்றாள் மெல்ல. வியப்புடன் அம்மாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். பொட்டலத்தை கவனமாக பிரி. அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நீலம், பச்சை என்று பலஜால வர்ணங்களை அள்ளி வீசியபடி ஒரு விநாயகரின் உருவம் உள்ளே இருந்தது. என்ன பார்க்குற? இது வைர பிள்ளையாரப்பா. ஒரே கல்லில் செதுக்கினது. விலை எக்கச்சக்கம். நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்து இது. உங்கள் கொள்ளு தாத்தாவோட அப்பா குலூரத் சமஸ்தானத்தில் திவான் ஒருத்தர்கிட்ட வேலையா இருந்தாராம். அவரது நாணயத்துக்காக கொடுத்த பரிசு இது. உங்கள் அப்பா சொத்தையெல்லாம் குதிரை ரேஸில் தொலைச்சி வேலை வெட்டின்னு செய்யாமல் அழிஞ்சு போனார். இந்த பிள்ளையாரை கண்ணுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுருந்தேன். ஏன் தெரியுமா? அம்மா நிறுத்தினாள். சொல்லுங்க. உனக்கு ஒன்றும் வைக்க முடியல. ஏம்மா கஷ்டப்பட்டு என்னை எம்ஏ படிக்க வச்சுருக்கீங்களே, அந்த படிப்பு கூட ஒழுங்கான வேலை கிடைக்காம
திண்டாடுறியே, இங்கே கிடைக்கும். இந்த பம்பாய் நகரில் வேலை வாய்ப்புகள் அதிகம்மா. கொஞ்சம் பொறுமையா. போதும், பொறுமையா இருந்தது. நான் பட்ட அவஸ்தை நீயும் பட வேணாம்பா. நீ பேசாம நம்ம ஊர் பக்கம் புறப்பட்டு போ. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்காத. சரிம்மா, அப்படியே செய்கிறேன். முதல்ல உங்கள் உடம்ப நல்லா ஆகட்டும். என்னை பற்றி கவலைப்படாத. முதல்ல நான் சொல்கிற முகவரியை எழுதிக்க. உங்கள் அப்பாவோட சிநேகிதர் நகை வியாபாரி ரத்னசாமின்னு ஒருத்தர் திருவல்லிக்கேணி 5ஆம் நம்பர் முத்துவீரன் தெருவில் இருக்கார். அவர் உதவியை நாடுனா இது நல்ல விலைக்கு விற்று கொடுப்பாரு. அபூர்வ கலைப்பொருள் சேகரிக்கிறவங்க கிட்ட இதை அவரால் விற்க முடியும். அவரது வேலைக்கு கமிஷன் கொடுத்துடு. இதை நானே செய்துடலான்னு நினச்சேன். உடம்புக்கு வந்துருச்சு. நீ ஆண் பிள்ளையாச்சே, என்னை விட துணிச்சலாக இதை செஞ்சு முடிச்சிடுவ பாரு. இதை விற்ற பணத்தில் நல்லதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து உன் எதிர்காலத்தை பார்த்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த பலவீனமான நிலையிலும் மகனின் வருங்காலத்தை பற்றிய கவலை அவளுக்கு. இனி அப்படி அவனை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? கண்களில் நீர் புரண்டது. சச்ச, அழக்கூடாது. அம்மாவின் குரல். ஆமாம், அவன் இனி துணிச்சலா செயலில் இறங்க வேண்டும். குகைக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு வருவதும் மீண்டும் குகை இருட்டுக்குள் மறைவதுமாக ரயில் வேகமாக கண்ணாமூச்சி விளையாடியது. "14 குகை தாண்டியாச்சு." குழந்தை மகிழ்ச்சியுடன் உரக்க கூவினான். சாயந்திரம் பூனாவில் ஒரு கப் சாயா, படாடா வடை சாப்பிடணும். நண்பன் பசிக்குரல் கொடுத்தான். புத்தக பிரியன் எரிச்சலுடன் புத்தகத்தை மூடினான். எப்போ பாரு பசி, வயிற்ற கட்டிட்டு அழு. அதுதான் நாம் உருப்படுறதே இல்லை. நண்பன் விடவில்லை. பூனாவில் படாடா வடையும் டீயும் வயிற்றுக்குள் இறங்கியதும் தான் அவன் ஓய்ந்தான். நரேந்திரன் பசியை அடக்கி கொண்டு ஹோலாப்பூர் சாப்பாட்டிற்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நிம்மதியில் இருந்தான். ஹோலாப்பூர் நிறுத்தத்தில் கலகலப்பு. பயணிகளுக்கிடையே ஒரு தாலி என்றால் தட்டு, ஒரு தட்டு சாப்பாடு வருது என்று குழந்தை குரல் கொடுத்தான். பஞ்சத்தில் அடிபட்ட பச்சை குடும்பம் போல காசை முன்னதாகவே கொடுத்தவர்கள் கையை நீட்டினார்கள். நரேந்திரன் தோல் பையுடன் மெல்ல கீழே இறங்கி அமர்ந்தான். டிக்கெட்டை கொடுத்து தட்டு சாப்பாட்டை பெற்றுக்கொண்டான். ஒரு பிடி வாயில் வைத்தான். சாப்பாடா அது? தொண்டையில் இறங்க மறுத்தது. அம்மா வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டு அவனது ருசியை வளர்த்து விட்டிருந்தாள். இனி கிடைத்ததை சாப்பிடத் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன், இனி வாழ்க்கையில் எத்தனையோ சங்கதிகளை மாற்றி அமைத்து கொள்ள முயல வேண்டும். ஹோலாப்பூரில் உணவை முடித்து கொண்டு படுத்தான். உறங்கவில்லை. மறுநாள் காலையில் பல் துவக்கி அவ்வப்போது வண்டியினுள் விற்ற டீயை பருகியதோடு சரி. பிற்பகல் சாப்பாடு எதுவும் வேண்டியிருக்கவில்லை. அரக்கோணம் வந்துடுச்சு.
நல்ல காப்பி வாங்கிக்கலாம். புத்தக பிரியன் நண்பன் அந்த நிறுத்தத்தில் இறங்கினான். சூடான காப்பியை நரேந்திரனும் இறங்கி வந்து பருகினான். அடிக்கடி தோள்பையை இறுக்கமாக அணைத்து கொண்டு சுற்றுமுற்றும் திகிலோடு கவனித்தான். யாரோ அவனை பின்தொடர்வது போல ஒரு பயம். ரயில் பேசன் பிரிட்ஜ் அடையும் வரை நேரம் ஒரு யுகமாக நீண்டது. பயணிகள் அவர்களது மூட்டை முடிச்சுகளை முன்பக்கமாக தள்ள துவங்கினார்கள். பேசன் பிரிட்ஜில் பெருமூச்சு விட்டபடி நின்ற ரயில் லேசில் கிளம்ப மறுத்தது. எப்பவும் இப்படித்தான், ஒரு கிடப்பில் இங்க போட்டு விடுவான் குழந்தையின் தாத்தா. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்க வேணாமே, நண்பன் புத்தக பிரியனிடம் கூறினான். பெட்டியுடன் கீழே இறங்க தயாராக அமர்ந்திருந்த நரேந்திரனுக்கும் பொறுமை குறைந்து விட்டிருந்தது. காசை மிச்சப்படுத்த இந்த கஷ்டமான பயணம் பிளேனில் வந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். கையிருப்பு உதைகிறது. சென்னை சென்ட்ரலில் வழக்கமாக தாமதத்துடன் பயணிகளை தாதர் எக்ஸ்பிரஸின் வெளியே பிளாட்பாரத்தில் கொட்டியது. வீட்டை அடைய வேண்டும் என்ற பரபரப்பில் கூட்டத்தில் நீந்தி வெளியே வந்தான் நரேந்திரன். முதலில் வந்த ஆட்டோவினுள் தாவி அமர்ந்தான். திருவல்லிக்கேணி போப்பா. அவனுக்கு சென்னை மாநகரம் புதிய இடம் இல்லைதான். சில ஆண்டுகளுக்கு முன் அம்மாவுடன் அவன் வந்திருக்கிறான். ஆனாலும் ஒரு மருட்சி. முத்துவீரன் தெரு 5ஆம் எண்ணை வாயிலில் ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டான். பழைய காலத்து மாடி கட்டடம். சுண்ணாம்பு பூச்சு கண்டு வருடங்களாகிவிட்ட நிலை. 2 ஓட்டு வீடுகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டு திணறுவதைப் போன்று பழைய கட்டடம். கம்பி போட்ட வராந்தா. உள்பக்கம் கதவில் ரத்னசாமி என்ற பெயர் பலகை தொங்கியது. கேட்டு முகப்பில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். மாலை பொழுது மங்கிய நேரம். வெளிச்சம் அகலவில்லை. அந்த பழைய பாணி கட்டிடத்தினிலிருந்து வெளிப்பட்ட போகும் ரத்னசாமி எப்படி இருப்பார்? கட்டை குட்டை பிரஷ் மீசையுடன் என்று கற்பனை செய்து கொண்டு நிற்கையில் யாரது என்று அதட்டும் பெண்ணின் குரல் கேட்டு திடுக்கிட்டான். மறுகணம் உள்பக்கத்து கதவை திறந்து கொண்டு அவன் சமீபமாக கம்பி கதவருகே வந்து நின்ற பெண்ணை கண்டு வியப்படைந்து போனான். கண்கள் மினுமினுக்க வட்ட முகத்துடன் தங்கச்சிலை போல வந்து நின்ற அந்த பெண் யார்? ரத்னசாமிக்கு என்ன உறவு? பேச தெரியாமல் திகைப்புடன் நின்றான். யார் இந்த பெண்? அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு? இது எல்லாமே இந்த கதையோட அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு தொடரப்போகும். நான் சுகந்தி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முகத்தில் முத்து முத்தாக பூத்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான் நரேந்திரன். இது நகை வியாபாரி திரு ரத்னசாமி அவர்களின் வீடுதானே? சில வினாடிகளுக்கு பின்னர் தான் நாக்கு புரண்டது. ஆமாம் என்றவாறு தலையை ஆட்டினாள் அவள். மங்கி கொண்டு வந்த வெளிச்சத்தில் அவளது முகம் செவேல் என்று காணப்பட்டதை கவனித்தான் நரேந்திரன். நீங்க அவருக்கு என்றவாறு கேள்வி எழுப்ப மேலே தொடர முடியாத ஊன்றி பார்த்தான். நகை வியாபாரி ரத்னசாமி அவனது தந்தையின் நண்பர் என்றால்
கட்டாயமாக வயது 50ற்கு மேலிருக்கும். இந்த பெண் ஒரு சமயம் அவரது இளைய மனைவியோ? காரணமற்ற ஒரு பொறாமை நெஞ்சில் குறுகுறுத்தது. நான் அவரோட மகள், அவள் மெல்லிய குரலில் சொன்னபோது, அப்பாடா என்றதொரு நிம்மதி அவனுக்கு. வாயில் அழைப்பு மணியை அழுத்திய சில வினாடிகளில் கதவை திறந்தவுடன் சொந்தம் கொண்டாட துடிக்கும் மனதின் போக்கு ரொம்ப வேடிக்கைதான். தன்னையே கடித்து கொண்டான் நரேந்திரன். நீங்க யாருன்னு சொல்லலையே. அவளது குரல் தேனாக இனித்தது. நான் பம்பாயிலிருந்து வர்றேன். முருகேசன் என்பவரின் மகன் திரு ரத்னசாமி என் தந்தையோட நண்பர். ஒரு முக்கிய வேலையாக அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்போ கடையில் இருப்பார். 9 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவார். அதுக்கு முன்னே பார்க்கணுன்னா பீட்டர்ஸ் ரோட்டில் அமராவதி ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். மெலிதாக முறுவலித்தாள். சிறிது மட்டும் பளிச்சிட்ட அவளது வரிசை பற்களை வியப்புடன் பார்த்தான். கதவை அவள் சட்டென்று தாளிட்டு கொண்டாள். அதாவது மூடிட்டாங்க. இருள் அவனை சூழ்ந்து கொண்டது போல திகைப்பில் ஆழ்ந்து போனான் நரேந்திரன் எதையும் தீவிரமாக கவனிப்பவன். அவளுடன் பேசிய அந்த சில வினாடிகளிலேயே அவன் கண்கள் அவளது தோற்றத்தை மேலும் கீழும் ஆராய்ந்ததும் உண்மை. நகை வியாபாரி மகள் என்பதற்கு விளம்பரம் போல அவள் அதிக நகைகள் அணிந்து கொண்டிருக்கவில்லை. காதுகளில் முத்து கம்மல், மூக்கில் வெள்ளைக்கல் மூக்குத்தி, கழுத்தில் மெல்லியதாக தங்க சரடு, கைகளில் கண்ணாடி வளையல்களுக்கிடையே ஒரே ஒரு தங்க வளையல், இடையில் வெள்ளை பூக்கள் போட்ட நீல வண்ண வாயில் சேலை, அதற்கு ஏற்ற ரவிக்கை என்று மிக எளிமையாகத்தான் அலங்கரித்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் மனதிற்கு நிறைவாக இருந்தாள். இன்னும் எத்தனையோ கேட்க விரும்பினான் அவன். ஆனால் அவள் கதவை அடைத்து கொண்டு விட்டாள். அந்நியனுடன் வார்த்தையாட அச்சம் போலும். இனி அவன் என்ன செய்ய வேண்டும்? கையில் கனத்த பெட்டியை வைக்க ஒரு இடம் தேடியாக வேண்டும். புறப்படும் முன் தன் நண்பன் சிகாமணியிடம் சொல்லிக்கொண்டுதான் கிளம்பினான். அவனுக்கு சென்னை மாநகரின் சந்து பொந்துக்கள் எல்லாம் அத்துப்படி. மலிவான வசதியான லாட்ஜுகள் சிலவற்றை பற்றி எடுத்து கூறியிருந்தான். நரேந்திரன் தன் டைரியில் அவற்றின் முகவரிகளை குறித்து வைத்திருந்தது நல்லதாகிவிட்டது. ராயப்பேட்டை முக்தா தெருவிலிருந்த சங்கரன் லாட்ஜ் தான் மிக அருகில் இருப்பதாக புலப்பட்டது. ஒரு ஆட்டோவில் புறப்பட்டான் அந்த லாட்ஜுக்கு. முக்தா தெரு அசுத்தமான தெரு, சந்து. சங்கரன் லாட்ஜ் மனதிற்கு மகிழ்ச்சி ஊட்டவில்லை. ஒரு பழைய மாடி கட்டடம். கீழ்ப்பகுதியில் மேஜை நாற்காலிகள் போடப்பட்டு சாப்பாடு ஹாலாக மாற்றப்பட்டிருந்தது. கல்லாப்பெட்டி அருகே அமர்ந்திருந்த பருமனான குங்கும பொட்டுக்காரர் சந்தேகத்துடன் அவனை பார்த்தார். கையில் ஒரு பெட்டி, தோளில் ஒரு பை என்று கச்சிதமாக உடை அணிந்து வரும் வாலிபர்களை கண்டால் அவருக்கு பலவிதமான சந்தேகங்கள். முந்தைய அனுபவங்கள் அவரை விழிப்படைய செய்திருந்தது. பெயர், ஊர், தங்கப்போகும் நாட்கள் எல்லாவற்றையும் விசாரித்தார். ஒரு நோட்டு புத்தகத்தில் அவற்றை குறித்து கொண்டு முன்னதாக 3 நாட்கள் வாடகையை வசூலித்த பின் அரைச்சாவியை கொடுத்தார்.
ரூம் கிடச்சிருச்சு. அப்புறம் பையா ரூம் ஐயாவுக்கு காட்டு, உரத்த குரலில் உத்தரவிட்டார். அழுக்கு பிடித்த சீருடையில் இருந்த பையன் ஓடி வந்தான். இப்படி வாங்க என்று மேலே அழைத்துச் சென்றான். குறுகலான படிகளை தாண்டி அசிங்கமான வராந்தாவினுள் புகுந்தபோது அதை ஒட்டி வரிசையாக சில அறைகள் இருப்பதை கவனித்தான் நரேந்திரன். எல்லோருக்கும் பொது குளியலறை, கழிவறை என்ற பையன் கழிவறை அருகிலே பூட்டப்பட்டிருந்த அறையின் கதவை திறந்து விட்டான். ஓ, அதான் நரேந்திரன் கொடுக்க போகிற அறை போல இருக்கு. கட்டிலின் மீது விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு வண்ண விரிப்பு தண்ணீரை கண்டு பல நாளான செய்தியை விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தது. வாசனை கும்மென்று மக்கள் மூக்கை தாக்கவே பையன் பரபரப்புடன் ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டான். ஓடி சென்று ஒரு துடப்பத்தையும் தகர முரத்தையும் எடுத்து வந்து அறையை சுத்தப்படுத்தினான். காலியான மண் கூஜாவை எடுத்து சென்று நீர் நிரப்பிக்கொண்டு வந்து ஒரு முக்காலி மீது ஒரு கண்ணாடி டம்ளருடன் வைத்தான். ரூம் கிடச்சிருச்சு சாருக்கு. ஓகே, செட்டில் ஆயிட்டாரு. இங்கே காலை மாலை 2 வேளை காப்பி டிஃபன் தான் கிடைக்கும். சாப்பாட்டை பக்கத்து பரமசிவன் ஹோட்டலில் தான் வச்சுக்கணும். ஐயாவுக்கு வேணும்னா அது மட்டும் இல்லை, எடுப்பு சாப்பாடு கொண்டாந்து தர முடியும். பையன் தலையை சொரிந்தான். அதாவது அவன் எதுவும் எதிர்பார்க்குறான். தேவையில்லை, நான் டவுனில் சாப்பிட போகிறேன் என்று கூறிவிட்டு பர்ஸை திறந்து 1 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்தான். கொஞ்சம் பார்த்துக்க என்று கூறிவிட்டு பெட்டியை மட்டும் உள்ளே வைத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு கீழே வந்தான் நரேந்திரன். மீண்டும் ஆட்டோ பிடித்து பீட்டர்ஸ் சாலை வந்தபோது விளக்குகள் பளிச்சென்று எரிய ஆரம்பித்து விட்டிருந்தன. மளிகை கடை ஒன்றின் அருகே சிறு பெட்டி கடைதான் அமராவதி ஜுவல்லர்ஸ் என்று அறிந்த பொழுது அவனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இங்கே எப்படி நம்ம ஜுவல்லை விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. திண்டின் மீது சாய்ந்து கொண்டு தராசு இருந்த கண்ணாடி பெட்டி மேல் கையை ஊன்றியபடி கட்டை குட்டையாக வழுக்கை தலையுடன் அமர்ந்திருந்த பிரஷ் மீசைக்காரர் கண்டு மனம் சோர்ந்து போனான். ரொம்ப எதிர்பார்த்திருப்பான் போல. எதிரே போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது 2 பெண்மணிகள் அமர்ந்திருந்தனர். கிறிஸ்டல் மாலை வாங்க வந்தவர்களிடம் கடுமையான பேரம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த கடைக்காரர். கடை எதிரே பாதை ஓரத்தில் நின்ற அவனை கடை கண்ணால் கவனித்தார் ரத்னசாமி. சாருக்கு என்ன வேணும்? ஆவலுடன் விசாரித்துவிட்டு திரும்பி, வாங்க, இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி போங்க என்று காரமான குரலில் அவர் அதட்டவே அந்த பெண்கள் இருவரும் இறங்கி நடந்து விட்டனர். இப்படி வந்து உட்காருங்க, உபச்சாரமாக பேசி ரத்னசாமி தங்கப்பல் தெரிய சிரித்தார். கடைக்குள் யாரையும் காணவில்லை. அவற்றில் தொங்கிய சில கண்ணாடி பெட்டிகளில் முத்து, பவளம், வெள்ளி நகைகள் மட்டும் இருந்தன. நான் பம்பாயிலிருந்து வர்றேன், முருகேசனின் மகன். என் அப்பா இந்த கடைக்காரர் ரத்னசாமியின் சிநேகிதர்னு அம்மா சொன்னாங்க. நான் தான் ரத்னசாமி. ஆமாம், எந்த முருகேசன்? கம்பளி பூச்சிகள் போன்ற புருவத்தை உயர்த்தினார் ரத்னசாமி. திருநெல்வேலி டி.கே. முருகேசன் என்றான் அவன்.
நம்ம முருகேசன் மகனா நீ? அடே, நீ சொன்ன பிறகுதான் அவன் சாயல் உன் முகத்தில் தெரியுது. அவன் இருந்து போய் ரொம்ப வருஷமாகுதே. ஆமாம், பல வருடம் ஆயிட்டுது. இப்போ அம்மாவும் போயிட்டாங்க. பம்பாயில் இருக்க பிடிக்காம புறப்பட்டு வந்திருக்கேன் என்று நிறுத்தியவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். திரும்பி திரும்பி பார்த்துருக்கான். பிறகு தாழ்ந்த குரலில், என்கிட்ட குடும்ப சொத்தான ஒரு வைரப்பிள்ளையார் இருக்கு என்றான். ரத்னசாமி நிமிர்ந்து உட்கார்ந்தார். நகை வியாபாரி இல்லை, அப்படிதான் உட்காருவார். அதை நீங்கள் விற்று கொடுக்க முடிஞ்சா என்று இழுத்தான் அவன். இப்போ கையோட கொண்டு வந்திருக்கியா தம்பி? ஆவலுடன் எழுந்து கண்ணாடி பெட்டி போல ஒன்றை நகர்த்தினார் அவர். உள்ளே வா என்று அழைத்தபடி உள்பக்க அறைக்குள் அவனை அழைத்துச் சென்றார். ஒரு சிறு மேஜை, இரும்பு பீரோ என பலவும் இந்த சிறு இடத்தில் மிக நெருக்கமாக திணிக்கப்பட்டிருந்தன. மேஜை இழுப்பறையிலிருந்து, அதாவது மேஜை டிராவ், ஒரு பூத கண்ணாடியை எடுத்து கொண்டார். தம்பி, வைரத்தை காட்டுங்க என்றார் அவர். தோல் பையிலிருந்த அந்த பொட்டலத்தை பிரித்து பஞ்சு சுருளிலிருந்து அந்த பிள்ளையாரை விடுவித்து மேஜை மீது வைத்தான் அவன். அம்மா இதை விற்று கொடுக்க உங்கள் பேரைத்தான் சொன்னாங்க என்று மிகவும் மௌனமாக அமைதியாக சொன்னான். கண்கள் விரிய வைர பிள்ளையாரை எடுத்த ரத்னசாமியின் கரங்கள் நடுங்கின. பூத கண்ணாடி வழியே உற்று பார்த்தார் ரத்னசாமி. ப்ளூ ஜாக்கர் கல்லிலே செதுக்கி இருக்காப்புலன்னு தோணுது. ரொம்ப அபூர்வமான கலைப்பொருள் இது. இதை உடனே மதிப்பிடுறது ரொம்ப கஷ்டம். நீ ஒரு வேலை செய், என்னோட வீட்டுக்கு வா, அப்படியே ஒரு வாய் சாப்பிடு. இதை நிதானமாக பார்த்து மதிப்ப சொல்கிறேன். யார்கிட்ட விற்கலாம், எவ்வளவு கிடைக்குன்றத தீர்மானிக்கலாம். என் வீட்டின் முகவரியை சொல்லட்டுமா என்று கேட்குறார் ரத்னசாமி. அம்மா கொடுத்த விவரத்தை வச்சுக்கிட்டு முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் போனேன். உங்கள் மக இருந்தாங்க, அவங்க இந்த கடை முகவரியை கொடுத்தாங்க. 9 மணிக்கு கடையை சாத்திடுவேன், அதுக்கு மேல் நீ வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்றார் ரத்னசாமி. நான் லாட்ஜில் தங்கியிருக்கேன், போய் குளித்து உடமாத்திட்டு வர்றேன் என்கிறான் அவன். பிள்ளையாரை எடுத்து வர மறந்துடாத, ரத்னசாமி தங்கப்பல்லை காட்டினார். ஏன்னா அவருக்கு விஷயம் ரொம்ப முக்கியம்னு தோணுது. உங்கள் மகளை மறுபடியும் பார்க்கும் வாய்ப்பை இழப்பேனா? மனதிற்குள் எண்ணியபடி தோள்பையை இறுக்கமாக அணைத்தபடி கிளம்பினான் அவன். பச்சை தண்ணீரை வாளியில் நிறைத்துவிட்டு அழுது வடிந்த குளியலறை கண்ணாடியில் மங்கிய விளக்கு வெளிச்சத்தில் முகத்தை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் நரேந்திரன். ஏன்னா அவன் இந்த பொண்ணை பார்க்க போகிறான். பம்பாயை விட்டு புறப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன்தான் முகத்தை மழித்து கொண்டிருந்தான். மறுபடியும் அவசரமாக முகத்திற்கு ஒரு மழிப்பு தேவை என்பதை பச்சையாக தெரிந்த தாடை தமுக்கடித்தது. பெட்டியை திறந்து வேண்டியவைகளை எடுத்துக்கொண்டு குளியலறையில் புகுந்து விரைவாக முகத்தை முதலில் சீராக்கினான் அவன். பயண களைப்பு போக பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு லேசாக எரிந்த முகத்தின் மீது ஷேவிங் லோஷனை சிறிது அப்பிக்கொண்டான். கட்டில் மீது எடுத்து வைத்திருந்த வெள்ளை சட்டையையும் பழுப்பு வண்ண பேண்ட்டையும் அணிந்து கொண்டான். தன்னுடன்
கொணர்ந்திருந்த சிறிய கண்ணாடியை மேஜை மீது சாய்வாக வைத்துவிட்டு கிராப்பு முடியை நன்றாக வாரிவிட்டு கொண்டான் அவன். தாயை போன்ற சுருண்ட முடி, தீர்க்கமான மூக்கு, ஒளி மிகுந்த கண்கள், நல்ல நிறம், இவைகளை அவன் கொண்டிருந்தான். ஒரு ஹீரோ மாதிரி. பார்ப்பவர்கள் மனதை கவரும் தோற்றம், நல்ல படிப்பு எல்லாமே இருந்தன. ஆனால் அது குறைவாக இருந்ததால் தானே தக்க வேலை கிடைக்காது திண்டாடி போனான். கைகடிகாரத்தை எடுத்து அணிந்தபடியே அதை உற்று பார்த்தான். ரத்னசாமி கடையை மூடி வீட்டுக்கு வர அதிக நேரம் இருந்தது. அதுவரை அவன் லாட்ஜில் உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. ஏன்னா பக்கத்திலே டாய்லெட் வேற. கதவை பூட்டிவிட்டு தோல் பையை இறுக்கமாக அணைத்தபடி வெளியே வந்தான் அவன். சாலையில் போக்குவரத்தும் நடைபாதையில் மனித நடமாட்டமும் அதிகமாகிவிட்ட வேலையது. மேலே யாராவது இடித்தால் கூட பதைத்து பிள்ளையாரை தோல் பைக்குள் கையால் தடவி பார்த்து தெளிந்தபடி மெல்ல நடந்தான் அவன். பழக்கடை ஒன்றின் அருகே வந்தபோதுதான் அந்த நினைப்பு ஏற்பட்டது. எந்த நினைப்பு? முதலாக அவர்கள் வீட்டுக்கு வெறும் கையுடனா போவது? மேல் தட்டில் அடுக்கி வைத்திருந்த ஆப்பிள்களை பார்த்த பொழுது சிவந்து போன அவளது கன்னங்கள் கண்களில் தோன்றி மறைந்தன. சட்டென்று 6 ஆப்பிள்களையும் 1 டசன் மலைவாழைப்பழங்கத்தையும் வாங்கி எடுத்து கொண்டான் அவன். ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் பொழுதை ஓட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தான். அம்மாவின் மறைவுக்கு பின்னர் ஓட்டல் சாப்பாடு என்று மாறிவிட்ட அவனது வாழ்க்கை அலுப்பாகத்தான் இருந்தது. ருசியான உணவை கண்டு பல நாட்களாகிவிட்டிருந்தது. வீட்டு சாப்பாடை நாக்கு தேடியது. அவனது மனம் அவளை மீண்டும் பார்க்க கிடைத்த சந்தர்ப்பத்தையும் வெகுவாக நாடியது. சாலையில் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை பிடித்து ஏறிக்கொண்டான் அவன். மறுபடியும் அந்த வீட்டு வாயிலில் நின்று மெல்ல அழைப்பு மணியை அழுத்தியதும் மனதிலே ஒரு விதமான கவலை உணர்வு பொங்கி புரண்டது. இருக்காதா பின்னே? ரத்னசாமி தான் வந்து கதவை திறந்தார். கடைக்கு உடுத்திச் சென்ற பேண்ட் சட்டைகளை களைத்துவிட்டு வேட்டியும் பனியனுமாக தோளில் துண்டுடன் நெற்றியில் பட்டையாக திருநீர் சகிதம் நின்றார். வா தம்பி, உள்ளே வந்து உட்காரு. மிகவும் அன்பான குரலில் பலமாக வரவேற்று உபசரித்தார் ரத்னசாமி. மங்களாக விளக்கெறிந்த நடையில் பாதணிகளை கழட்டிவிட்டு பளிச்சென்று குழல் விளக்கு ஒளி வீசிய கூடத்திற்குள் வந்தான் அவன். அங்கே ஒரு பக்கத்தில் உட்கார ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. மற்றொரு பக்கத்தில் சாப்பாட்டு மேஜையும் நாற்காலிகளும் காணப்பட்டன. அவன் வரப்போவதை எச்சரித்து விட்டிருந்தார் போல மேஜை மேல் சாப்பாடு தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. கெஸ்ட் வராங்கன்னா ரெடியாக இருக்கும்ல, அது மாதிரி. நான் பகல் நேர சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு வர்றதில்லப்பா. காலையிலே கையோட கொஞ்சம் டிஃபனை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அதான் என்னோட வழக்கம். அதனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப பசி எடுத்துருது. முதல்ல சாப்பிடுவோம், பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான் ரத்னசாமி. நரேந்திரனுக்கும் நல்ல பசி. உள்ளே இருந்து வந்த வெங்காயத்தின் மனம் நாவில் நீர் சுரக்க செய்தது. எனக்கே அப்படிதான் இருக்கு இப்போ படிக்கும்போது. முற்றத்திலே அண்டாவிலே தண்ணீரும் அருகே செம்பும் இருக்கு. கை கழுவிக்க தம்பி. இது பழைய காலத்து வீடு, கொஞ்சம் சீர்திருத்தி அப்படியே வச்சிருக்க. இந்த பக்கம் ஊசி குத்த இடம் கிடைக்கிறது அரிது.
சென்னையிலும் குடியிருக்க வீடு கிடைக்கிறது அரிது போல இருக்கு. இந்த வீட்டை 4 லட்சத்துக்கு கேட்குறாங்க. வாங்கி இதை இடித்து 10 மாடி கட்டடம் ஒன்றா போட்டுருவாங்க. நான் இப்போ சத்தியாக விற்கிறதா இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே பொண்ணு. அதை கட்டி கொடுத்து வருகிற மருமகனுக்கு வீட்டை தந்துடுறான்னு யோசனையாக இருக்கேன். அப்படியா? அதற்கு மேல் பேச தோன்றாமல் பார்வையை திருப்பினான். தான் கொண்டு வந்திருந்த பழ பொட்டலத்தை மேஜை மீது வைத்தான். என்னப்பா இதெல்லாம்? அன்புடன் கடித்தபடி ரத்னசாமி கங்கா என்று குரல் கொடுத்தார். என்னப்பா கூப்பிட்டீங்களா? மல்லிகை பூவின் மனம் லேசாக கூடத்தில் மிதந்தது. அவன் சாப்பிட வருகிறான் என்று அப்பா சொன்னதும் முகத்தை கழுவி துடைத்து பவுடர் போட்டுக்கொண்டு பொட்டு பூவாமாக உன்னை விட பளிச்சென்று காணப்பட்டாள் அவள். யாரு? கங்கா. முற்றத்தில் இறங்கி இருவரும் கால் கை கழுவினார்கள். சீக்கிரம் சாப்பாட்டை பரிமாறுமா, எங்களுக்கு பேச வேண்டிய சங்கதி நிறைய இருக்கிறது என்றார் ரத்னசாமி. எதிரெதிராக நாற்காலிகளில் சாப்பாட்டு மேஜை அருகில் அமர்ந்ததும் கங்கா, போன வாரம் நீ போட்ட மாங்காய் ஊறுகாயும் கொண்டு வந்து வையுமா என்று முன்கூட்டியே கூறிய ரத்னசாமி அவன் பக்கம் திரும்பினார். கங்காவுக்கு ஆதரவா என் விதவை அக்கா பார்வதி என்னோட தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் கங்காவை வளர்த்தாங்க. போன வருஷம்தான் கங்கா BA முடித்தா. அவள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னே எங்கள் அக்கா மாரடைப்பில் இறந்து விட்டாங்க. வருஷம் ஒன்று முடியலை. தடைப்பட்ட குரலில் பேசினார் அவர். கேட்க வருத்தமாக இருக்கே என்று முனகினான் நரேந்திரன். அக்கா கெட்டிக்காரங்க. அவங்க கிட்ட வீட்டை நிர்வகிக்கிற சகலத்தையும் கங்கா கொண்டிருந்தாள். எனக்கு இப்போ சிரமம் இல்லாமல் இருக்கு. கங்கா நல்லா சமைப்பா. மௌனமாக முறுவலித்தான் அவன். மெல்லிய காலடி ஓசை அருகில் கேட்ட பொழுது அவன் கொஞ்சம் வேகமாக துடித்தான். அவன் நெஞ்சம் வேகமாக துடித்தது. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தா கங்கா நிறைய பதார்த்தங்களை செய்திருப்பா. என்னவோ நாங்கள் சாப்பிட்ற கூழ உன்னோட பகிர்ந்ததுக்கலான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டேன். என் நண்பன் மகன் என்றதும் பழைய நினைப்புகள் எல்லாம் வந்து மனசை என்னவோ செய்திட்டது என்றார் ரத்னசாமி. கங்கா வாய் பேசாமல் பரிமாறிக்கொண்டிருந்தாள். புடலங்காய் பிரட்டலும் வெங்காய சாம்பாரும் மிகவும் ருசியாகவே இருந்தன. அத்துடன் அவள் கொண்டு வந்து வைத்த ஊறுகாய் உப்பும் காரமுமாக சாப்பாட்டை வேகமாக இழுக்கச் செய்தது. ஐயோ, சொல்லும் போதே நல்லா இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. இத்தனை மாதங்களில் அவன் இப்படி ருசியான உணவை சாப்பிட்டதே இல்லை என்ற திருப்தியுடன் எழுந்து கைகளை கழுவி கொண்டான். யாரு? நரேந்திரன். உள்ளுக்கும் கூடத்துக்கும் பல முறை நடந்த கங்காவை நிமிர்ந்து நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை பலமாக தான் இருந்தது. ரத்னசாமி தவறாக எண்ணிவிட்டால் உணவை பரிமாறிய கைகளையும் மெல்ல நடந்த பாதங்களையுமே பார்த்து திருப்தி அடைந்தான். சாப்பாட்டிற்கு பின்னர் மகள் கொண்டு வந்து வைத்த வெற்றிலை தட்டை முன்னால் நகர்த்தினார் ரத்னசாமி.
எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, சிகரெட் கூட குடிப்பதில்லை என்றான் புன்னகையுடன். பம்பாயில் வசிச்சும் நீ பாட்டில் கூட, அதாவது குடிப்பானாங்கிறத சொல்லாமல் கேட்குறாரு. குடிப்பழக்கம் கிடையவே கிடையாது என்றான் அவன். முருகேசனைப் போலவே நீயும் சொல்லு, அப்பாவை போலவே பையன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் வெத்தலையை கூட கையால் தொடமாட்டான். கெட்ட பழக்கம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. நண்பனை புகழ்ந்தார் அவர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ரேஸுக்கு போகிற பழக்கம் இருந்ததே. எங்கள் சொத்து பூராவும் அழித்து அம்மாவும் நானும் வறுமையில் திண்டாடினோமே. நெஞ்சு வரை எழுந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டான் அவன். வாப்பா, இனி நம்ம காரியத்தை கவனிப்போம் என்று அவனை கூடத்திலிருந்த பெரிய அறைக்குள் அழைத்து சென்று விளக்கை போட்டார் ரத்னசாமி. அவரது படுக்கை அறை போல காணப்பட்ட அது மிகவும் சுத்தமாக இருந்தது. மின் விசிறியை சுழலவிட்டு அவனை ஒரு நாற்காலியில் அமரச் செய்தார். தனது இரும்பு பீரோவை திறந்து கட்டுகளாக அடுக்கியிருந்த நோட்டு புத்தகங்களுக்கு இடையே எதையோ தேடினார். பின்னர் ஒரு தடிமனான போட்டோ ஆல்பத்தை இழுத்து எடுத்து ஒரு பக்கத்தை புரட்டி எடுத்து மேஜை மீது வைத்தார். பாத்தியா, உங்க அப்பா பம்பாய்க்கு புறப்படும் முன் என்னோடு எடுத்துக்கொண்ட போட்டோ. முருகேசன் தன் நண்பன் தான் என்பதை நிரூபிப்பது போல இருந்தது அவர் சுட்டிக்காட்டியது. அவர்கள் வீட்டு ஆல்பத்திலும் அதே போல ஒரு புகைப்படம் இருந்தது. அம்மா அதை குறிப்பிட்டு காட்டித்தான் ரத்னசாமியை அறிமுகம் செய்திருந்தாள். பள்ளியிலே படித்தப்ப, காலேஜ் படித்தப்பன்னு நிறைய ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் தேடி எடுக்கணும் என்றார். ஆல்பத்தை மூடி வைத்தார் ரத்னசாமி. எழுந்து சென்று அறை கதவை மூடிவிட்டு, வியாபார சங்கதி பேசுகிறப்போ ரகசியமாக நமக்குள்ளே பேசணும், எங்கே அந்த பிள்ளையாரை எடு என்றபடி அருகிலே வந்தார். அவன் பத்திரமாக வைர பிள்ளையாரை எடுத்து மேஜை மீது வைத்தான். பீரோவிலிருந்து பெரிய பூத கண்ணாடி ஒன்றை எடுத்து அந்த பிள்ளையாரை பரிசோதித்தார் அவர். உத்தேசமா என்ன பெறும் ஆவலாக கேட்டான் நரேந்திரன். 2 லட்சம் தேரலாம். இது கலைப்பொருள், வைரத்தோட மதிப்பை விட கலைப்பொருள் என்பதனாலே கூடுதலாக கிடைக்கலான்னு நம்புகிறேன். எதுக்கும் இதை மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட காட்டி கேட்கணும். ஒன்று செய்ய தம்பி, இதை என்கிட்ட நம்பி விட்டுட்டு போனீனா நல்லது. நரேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது. நிமிர்ந்து பார்த்தான். இது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை தோல்பையில் தொங்க விட்டு கொண்டு தெருவில் நீ நடந்திருக்கிற, அது ரொம்ப ஆபத்து. எவனாவது ஜோப்டிக்காரன், அதாவது திருடர்களாக இருக்கும், பிளேடு போட்டு கிழிச்சு எடுத்துடலாம். நரேந்திரன் குழம்பி போனான். முதலாக அறிமுகமான ரத்னசாமியை நம்பி அவனது குடும்ப சொத்தான அந்த பிள்ளையாரை விட்டு போவது சரியா தவறா? அவர் சொல்வது போல வழியில் திருடன் எவனாவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? உன்கிட்ட இன்னும் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருக்கா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறார் ரத்னசாமி. ரத்னசாமி கேட்டதும் நிமிர்ந்தான் நரேந்திரன். அம்மாவோட கம்மல், கழுத்து செயின், கை வளையல்கள் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போ, பீரோ லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுக்கிறேன்.
அவன் மறு பேச்சின்றி பிள்ளையாரையும் இதர பொருட்களையும் அவரிடம் கொடுத்தான். அவன் கண்முன்னே அவைகளை லாக்கரில் வைத்து பூட்டினார் ரத்னசாமி. அவன் நெஞ்சு ஏனோ படபடவென்று துடித்தது. இனம் காணாத ஒரு பயத்தில் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. இருக்காதா பின்ன? லாட்ஜுக்கு திரும்பி படுக்கையில் விழுந்ததும் தான் ரத்னசாமியை நம்பியது சரியா என்ற மன உளைச்சல் அவனுக்கு ஏற்பட்டது. மின் விசிறி எழுப்பிய ஏகப்பட்ட சத்தம், ஊசியாக குத்திய மூட்டை பூச்சிகளின் உபத்திரவம், கழிவறையின்றி எழுந்த லேசான நாற்றம், அவனுக்கு உறக்கம் வரவில்லை. படுக்கை மீது புரண்டான். தந்தைக்கு பின் வந்து நின்று கொண்டு கண்களால் சிரித்தபடி அவனுக்கு விடை கொடுத்த கங்காவிற்கு அவனை பிடித்திருக்க வேண்டும். இல்லையில் அவளும் தந்தையுடன் சேர்ந்து நடத்திய சதி நாடகமா அந்த காந்த பார்வை? யாரை நம்பி இந்த வைரப்பிள்ளையாரை மட்டும் கொடுத்திடாதே. நோயில் நலிந்த நிலையிலும் அம்மா அவனை எச்சரித்தது நினைவை உருக்கியது. எவனும் இந்த கலை பொருளை பார்த்தா மயங்கி விடுவான், ஜாக்கிரதை என்றாங்களே அம்மா. இப்போ நான் என்ன செய்வேன்? ரத்னசாமியை நம்பியது பிசக்கா, அதாவது தப்பா ரைட்டான்னு யோசிக்கிறான். உணங்கி கொண்டு படுக்கையில் மீண்டும் புரண்டான். இரவு முழுவதும் அவன் உறங்கவே இல்லை. அருமையாக இருக்குது இந்த பகுதி. இதோட தொடர்கதை அடுத்த பார்ட்டில் நான் போடுறேன். பாகம் 3ல் இதோட தொடர்கதை நான் போடுறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த பகுதி உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இதை பற்றின விமர்சனங்கள் ஏதாவது தெரிவிக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி.